கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 ராஜாக்கள் அதிகாரம் 15 கேள்விகளும் பதில்களும். அபியாம் எருசலேமில் எத்தனை வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான்? 3 வருஷம். அபியாம் இருதயம் எதை போல உத்தமமாய் இருக்கவில்லை? தாவீதின் இருதயம் போல. தாவீது கர்த்தரின் கட்டளைகளை விட்டு விலகி செய்த ஒரே சங்கதி யாருடையது? உரியா. அபியாமுக்கு யெரொபெயாமுக்கும் இடையே நடந்தது என்ன? யுத்தம். அபியாமுக்கு பின்பு யூதாவின் மேல் ராஜாவான அவன் குமாரன் யார்? ஆசா. ஆசா யூதாவின் மேல் எவ்வளவு நாள் ராஜ்யபாரம் பண்ணினான்? 41 வருஷம். ஆசாவின் தாயின் பெயர் என்ன? மாகாள். ஆசா கர்த்தரின் பார்வைக்கு எப்படிப்பட்டதை செய்தான்? செம்மையானது. ஆசா யாரை தேசத்திலிருந்து அகற்றினான்? லட்சையான புணர்ச்சிக்காரரை. ஆசா யார் உண்டு பண்ணின நரகலான விக்கிரகங்களை விளக்கினான்? தன் பிதாக்கள். தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணியவள் யார்? மாகாள். ஆசா யாரை ராஜாத்தியா இராதபடிக்கு விளக்கினான்? தன் தாயை. தன் தாயின் விக்கிரகத்தை நிர்மூலமாக்கியவன் யார்? ஆசா. ஆசா தன் தாயின் விக்கிரகத்தை எந்த ஆற்றண்டையில் சுட்டரித்தான்? கீதரோன். ஆசாவின் நாட்களில் தகர்க்கப்படாதிருந்தது எது? மேடைகள். ஆசாவின் இருதயம் யாரோடே உத்தமமாய் இருந்தது? கர்த்தரோடே. பரிசுத்தப்படுத்தும்படி நேர்ந்து கொண்ட எவைகளை ஆசா கர்த்தரின் ஆலயத்தில் கொண்டு வந்தான்? வெள்ளி, பொன் மற்றும் பனிமுட்டுகள். ஆசாவுக்கு விரோதமாக வந்த இஸ்ரவேலின் ராஜா யார்? பாஷா. பாஷா யூதாவுக்கு விரோதமாக எதை கட்டினான்? ராமா. ஒருவரும் ஆசாவிடம் போக்குவரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டியவன் யார்? பாஷா. கர்த்தருடைய ஆலயத்தில் மீதியான வெள்ளி, பொன் மற்றும் பொக்கிஷங்களை ஆசா யாருக்கு கொடுத்து அனுப்பினான்? பெனாதாத். பெனாதாத்தின் அப்பா பெயர் என்ன? தப்ரிமோன். பெனாதாத் எதன் மேல் ராஜாவாய் இருந்தான்? சீரியா. பெனாதாத் பாஷாவோடே செய்த உடன்படிக்கையை தள்ளி போடும்படி அவனுக்கு பொக்கிஷங்களை அனுப்பியவன் யார்? ஆசா. ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்தவன் யார்? பெனாதாத். பெனாதாத் யாரை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான்? தன் சேனாபதிகளை. பெனாதாத் சேனாதிபதிகளை அனுப்பி நப்தலியின் முழு தேசத்தோடும் கூட எவைகளை முறிய அடித்தான்? ஈயோன், தான், பெத்மாக்கா மற்றும் கின்னரோத். பெத்மாக்காவின் இன்னொரு பெயர் என்ன? ஆபேல். பெனாதாத் பட்டணங்களை முறிய அடிக்கிறதை கேட்டபோது பாஷா எதை விட்டுவிட்டான்? ராமாவை கட்டுகிறதை. பாஷா ராமாவை கட்டின கற்களையும் மரங்களையும் எடுத்து வர முறையிடுத்தவன் யார்? ஆசா. ராமாவை கட்டின கற்கள் மற்றும் மரங்களினால் ஆசா எதை கட்டினான்? கேபாவையும் மிஸ்பாவையும். ஆசா முதிர் வயதான காலத்தில் அவன் டேஷ் வியாதி கொண்டிருந்தான். கால்களில் வியாதி கொண்டிருந்தான். ஆசாவுக்கு பின்பு யூதாவில் ராஜாவான அவன் குமாரன் யார்?
யோசபாத். நாதாப் இஸ்ரவேலின் மேல் எத்தனை வருஷம் ராஜாவாய் இருந்தான்? 2 வருஷம். நாதாப் யாருடைய குமாரன்? யெரொபெயாம். நாதாபுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணியவன் யார்? பாஷா. பாஷா எந்த வம்சத்தை சேர்ந்தவன்? இசக்கார். பாஷாவின் அப்பா பெயர் என்ன? அகியா. நாதாபை கொன்று போட்டவன் யார்? பாஷா. பாஷா நாதாபை எவ்விடத்தில் வெட்டி போட்டான்? கிபெத்தோனில். நாதாபின் ஸ்தானத்தில் இஸ்ரவேலின் மேல் ராஜாவானவன் யார்? பாஷா. யெரொபெயாமின் வீட்டாரை எல்லாம் வெட்டி போட்டவன் யார்? பாஷா. பாஷா இஸ்ரவேலின் மேல் எத்தனை வருஷம் ராஜாவாய் இருந்தான்? 24. பாஷா யாருடைய வழிகளிலும் அவனுடைய பாவத்திலும் நடந்தான்? யெரொபெயாம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இக்கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.